அதனாலதான் உள்ளா நிறை கலைதுறைகள் ஒழிவின்றி பயின்று அவற்றால் தெளிவடித்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவுன்னார். பெரிய புராணத்தில் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் சேக்கரார் தம்பி சொல்கிறார்கள், சார் என்ன சார் படித்தார் சிறுத்தொண்ட நாயனார்? அவர் படிக்காத துறையே கிடையாது. ஒரு யூனிவர்சிட்டியில் போனால் அந்த யூனிவர்சிட்டியில் இவர் படிக்காத இருக்கான்னு தான் பார்க்கணும். இப்போ இன்ஜினியரிங்காக தெரியும், ஃபிசிக்ஸாக தெரியும், கெமிஸ்ட்ரியாக தெரியும், புவியியலாக தெரியும், வரலாறாக தெரியும், லாங்குவேஜஸாக தெரியும், டான்ஸ், மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையும் தெரியும். இருக்கு இப்போ சமையல் தெரியுமா, அதுவும் தெரியும். தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. உள்ள நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றுனர் சிறுத்தொண்ட நாயனார். ஒழிவின்றி பயின்று எல்லாம் படிச்சாராம். எல்லாம் படிச்சதுனால என்ன சார் தெரிஞ்சது? அவருக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சிருக்கு, சிவன் கழலில் செறிவு. பெருமானுடைய திருவடி மட்டும்தான் வசதி இந்த உலகத்துல. அது ஒண்ணுதான் நித்திய பொருள், சாஸ்திரமானது, மற்றதெல்லாம் அழியத்தக்கதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு அவர். இப்ப எல்லாம் படிச்சதுனால நமக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? சிவபக்திங்கிறது தான். அது தெரியாத வரைக்கும் என்னத்தை படிச்சாலும் அதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டார். சார் நான் 10 டிகிரி வாங்கியிருக்கேன், ஆனால் கடவுள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது.